வணக்கம் சார். ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து டவுனில் ஒரு வீடு இன்றைக்கி எடுத்தோம் சார். அந்த வீட்டை பற்றி பார்ப்போங்க. இது எங்கே இருக்குதுன்னா முத்தால்பேட்டையில் வந்து ஜிஞ்சர் ஹோட்டல் இருக்குது இல்லைங்க சார். அது கருவடிக்குப்பம் ரோடு, மணிகுண்டிலேருந்து கிராஸ் பண்ணி கருவடிக்குப்பம் போகிற ரோடு, சித்தானந்தா கோயிலுக்கு போகிற வழியில் இந்த ஜிஞ்சர் ஹோட்டலுக்கு பேக் சைடு சார். இது சங்கரதா சுவாமிகள் நகர் அப்படின்ட்டு ஒரு ஏரியா. அது அங்கே தான் சார் இருக்குது. இந்த வீட்டுடைய மண்ணுடைய அளவு பார்த்திங்கன்னா 33 அடி அகலம் சார். ஃப்ரண்டேஜ் நீட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 60 அடி சார். 33க்கு 60 டோட்டல் ஏரியா. இது வந்து சவுத்து ஃபேஸ் வரும் சார். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வந்து இப்போ தான் ஒரு 1.5 இயர்ஸில் தான் கட்டிக்கிறாங்க. தளம்லாம் ஒட்டிக்கிட்டாங்க, பூசு வேலை பண்ணல, ரூம்லாம் தடுக்கலை, அப்படியே ஹாலாக விட்டு வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து வீட்டை விற்றுட்டு வேறு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க. வேறு இடத்துல வாங்கிக்கிறாங்க பொழுது. அது கொஞ்சம் பணம் தேவைப்படும், கொடுத்துடலாம், 2 வீடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துடலான்ற மாரி சொன்னார். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் டைமென்ஷன் பார்த்துங்க. பெட்ரூம் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் சார். அட்டாச்சு பாத்ரூம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் சார் ஃபுல்லாக. பெட்ரூம் சைஸு பார்த்திங்கன்னா 12க்கு 15, 12க்கு 14, நல்ல சைஸ் சார். பெரிய சைஸ் தான். கிச்சன் ஒன்று. ஹால் வந்து பார்த்திங்கன்னா 23 அடிக்கு 27 அடி சார். ஹால் நல்ல பெரிய ஹால். அதில் டைனிங் போட்டாங்க, நல்லா இருக்குது ஹால். 23க்கு 27னா ஒரு சின்ன பிளாட்டு சைஸாக அவங்க ஹாலாக போட்டுக்கிறாங்க. ஏன்னா மண்ணுடைய அளவு பார்த்திங்கன்னா 33 அடி அகலம் அதுமாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 15 அடி இருக்குது சார். கார் போர்ட்டிகோ வந்து 15 அடி கார் போர்ட்டிகோ. இப்போ நம்ம வாசப்படி வந்து சவுத் ஃபேஸுன்னு சொல்லிட்டேன். ஈஸ்ட் ஃபேஸு சந்து விட்டுக்கிறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 அடி சார். 4 அடி காம்பவுண்டுக்கும் அந்த தாய் செவரு சொல்கிறீங்களா, இடையப்பட்ட இது வந்து 4 அடி சந்து விட்டுக்கிறாங்க. வெஸ்ட்டு சைடு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 ஃபீட்டு, அது 1.5 அடி சந்து விட்டுக்கிறாங்க. அந்த ஹாலில் இருக்கிற விண்டோ திறக்கிற மாதிரி விண்டோ சைஸ் வந்து 1.25 அடி வரும் மேக்ஸிமம். 1.25, 1.5 கொடுப்பாங்க. அந்த டோரை திறக்கிறதுக்காக, விண்டோவுடைய டோரை திறக்கிறதுக்காக ஒரு 1.5 ஃபீட்டு கொடுத்துக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஒரு 3 அடி கேப் கொடுக்குறாங்க சார். நல்ல காற்றோட்டமான ஒரு வீடு சார். அதாவது வீடு கட்டி கரெக்டாக 2010 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சுக்கிறாங்க சார். கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து 2010 பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 1.5 இயர்ஸுக்கு முன்னாடி செகண்ட் ஃப்ளோர் வந்து எழுப்பிக்கிறாங்க. அதான் பூசு வேலை பண்ணலை, கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். வீடெல்லாம் நல்லா இருக்குது சார். இன்னொன்று மெயினாக கேட்டுக்குங்க, இது வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறாங்க சார். 28 அடி டெப்த்து. 28 அடின்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து சொல்லுவாங்க பிளின்த் லெவல் இல்லைங்களா. பிளின்த் லெவல்லேருந்து ரூஃப் வரைக்கும் 10 அடி ஹைட்டு கொடுப்போம் இல்லைங்களா. ரூஃப் லெவல் 10 அடி. இப்போ நம்ம சாதா தரை வீட்டுக்குள்ளே போனால் தரைக்கும் தளத்துக்கும் பார்த்திங்கன்னா 10 அடி ஹைட்டு இருக்கும். இப்போ இது 3 மாடி இல்லைங்களா, அப்போ 30 அடி ஹைட்டு டோட்டல் இல்லைங்களா. இப்போ இதே கடகால பூமி மட்டத்தில் இருந்து 30 அடி ஆழத்துக்கு உள்ளே போய்க்குது. பைல் இறக்கிறாங்க. ஒவ்வொரு பில்லருக்கும் பைல் 18 பில்லர் சார் டோட்டல். அப்போ 18 பில்லருக்கும் 30 அடி ஆழம் கம்பி ஃபுல்லாக உள்ளே இறக்குவாங்க. இறக்கி ஃபுல்லாக காங்கிரீட் போடுவாங்க. அப்போ 3 மாடிக்கு உண்டான கம்பி அவங்க வந்து பூமி உள்ளே இறக்கிறாங்க. அதனால் இன்னைய வரைக்கும் ஒரு முடிய அளவு கூட கிராக் கிடையாதுங்க. நல்லா இருக்குதுங்க. ஏன்னா இப்போ நார்மலாக வீடு கட்டுறவங்க வந்து 5 அடி நார்மலாக ஃபவுண்டேஷன் போடுவாங்க இல்லைங்களா. அது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மாடி கட்டிக்கலாம், 2 மாடி கட்டிக்கலாம், 3ஆவது மாடி எழுப்புவாங்க. அப்போ லைட்டாக இந்த முடி கணத்துக்கு ஒரு கிராக், ஏர் கிராக்குன்னுவாங்க, அது விழும், கண்டிப்பாக விழுங்க, எல்லார் வீட்லேயும் விழும். இது வந்து பைல் அடித்ததுனால உங்களுக்கு
பைல் ஃபவுண்டேஷன் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஏர் கிராக்லாம் வரத்துக்கு சான்ஸே இல்லைங்க. ஏன்னா அந்த ஆற்று நீரோட்டம் இல்லைங்களா பூமிங்க கீழே, அந்த ஆற்று மண்ணில் போய் இறக்கி நிப்பாட்டிடுவாங்க. அதில் சாயில் நல்ல சாயில் இருக்கும்ல, ராக் இருக்கும், பாறை, அதில் போய் நிப்பாட்டுருவாங்க. அது நான் சொல்கிறது வந்து அந்த இன்ஜினியரிங் அவங்களுக்கு நல்லா தெரியும், இதை பற்றி தெரியும். ஏன்னா இது வீட்டுக்காரங்களுக்கு நான் அவசியம் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அந்த இடத்துல இவ்வளோ ஏரியா மண், ஓகே இவ்வளோ சதுரடி இவ்வளோ போகுது, அப்போ சதுரத்துக்கு வந்து இவ்வளோ போட்டுக்கலாம். இது வந்து தவறான ஒரு கணக்கு வழக்குங்க. தயவுசெய்து அந்தமாரி போடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2500 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். என் நண்பர் நிறைய பேர் பண்ணுறாங்க, நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ 2500 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ணோம்னாக்கா அந்த 5 அடி பூமி பேஸ் மட்டத்துலேருந்து 5 அடி கீழே தான் சார் அந்த 2500 ரூபாய். ஆனால் பைல் போட்டோம்னாக்கா அது தனி செலவு. நீங்கள் யாரை வேணால் கேட்டுங்க, என்னடா இவர் இப்படி சொல்கிறேன்னு எந்த இன்ஜினியர் வேணால் கேட்டுங்க. பூமிங்கீழே 30 அடி 60 அடி வரைக்கும் இன்றைக்கி நம்ம போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சவர் இப்போ மூலக்குளத்தில் போட்டாருங்க, 58 அடி போட்டாருங்க. அது தனி காஸ்ட். ஏன்னா பூமி உள்ள அந்த கம்பி இறங்குனீங்களா, அது உள்ள காங்கிரீட் இறங்குனீங்களா, அது நம்ம கணக்கு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டுடைய ஒரு மூளை வந்து 58 அடியில் போய் நிற்கும் ஆழத்தில் போய், இன்னொரு மூளை வந்து 61 அடி ஆழத்தில் போய் நிற்கும். அதெல்லாம் கணக்கு எடுக்க முடியாதுங்க. ஆனால் அது வந்து ஹவுஸ் ஓனருடைய செலவில் போய்டும். இன்ஜினியர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து இது வந்து சாதா இந்த ரேட்டுக்குன்னு தயவுசெய்து போடாதீங்க. இவங்க வந்து ஓன் பர்பஸுக்காக கட்டினாங்க, கட்டி விற்கிறவங்க இல்லை. பிபிஏவில் அப்ரூவ்டு வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாரு. வீடு நல்லா இருக்குது சார். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். என்ன ஆல்ட்ரேஷன்னா, பாத்ரூம்லாம் அந்த டைல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணல. பாத்ரூம் டைல்ஸ் மட்டும், அதை நீங்கள் ஃபுல்லாகவே செவுரு ஃப்ளோரிங் ரெண்டுமே நீங்கள் போட்டாகணும், எல்லாத்தையும் போட்டாகணும். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லிட்டோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 4 பெட்ரூம் சார், 4 அட்டாச்சு பாத்ரூம், அதில் ஒரு கிச்சன் பெரிய சைஸு. கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சனோட இது கொஞ்சம் பெருசாக வரும். அப்புறம் ஒரு ஹால், அதே ஹால் 23க்கு 27க்கு ஒரு ஹால். அப்புறம் பால்கனி, கொஞ்சம் வெளியில் வர மாதிரி பால்கனி. மேலே செகண்ட் ஃப்ளோரில் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டாங்க, ரூம்லாம் பிரிக்கலைங்க. அப்படியே அது ரூம் தடுத்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் 3 ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் சார். ஓகே, இது நீங்கள் இந்த பைல் ஃபவுண்டேஷன் போட்டு 2200 கணக்கு பண்ணிங்க. நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, 33க்கு 60. இதில் சைடில் எவ்வளோ விட்டுக்கிறாங்க பாருங்கள். 1.5 அடி ஒரு சைடு வந்து 4 அடி ஒரு சைடு. ஃப்ரண்ட்டு வந்து போர்ட்டிகோ 15 அடி போர்ட்டிகோ குறையாத விட்டுருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த 5 அடி போர்ட்டிகோ மேலே அவங்க ரூமை போட்டுக்கிறாங்க. மேலேருந்து ரூம்லாம் கொண்டு போயிடறாங்க. நீங்கள் வாங்க, வீட்டை பார்க்க தான் வாங்க. இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 2.25 கோடி சொல்கிறாருங்க. குறைக்கிறேன், கூட்டுவாங்க, குறைக்கிறேன்றார். 2.25 கோடி குறைப்பார் சார், சான்ஸ் நிறையா உண்டு. இதுதான் சார் சவுத் ஃபேஸிங் வீடு. 2010 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இப்போ புதுசாக மேலே கட்டியிருந்தது 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே சொல்கிறாரு அவர், டைம் சொல்கிறாரு. அதுக்கு உண்டான செலவு இருக்குது. அவருடைய சொல்கிற ரேட் வந்து 2.25 கோடி சொல்கிறாரு. நீங்கள் வந்து பேசிக்கலாம். டவுன் தான் சார். அப்படியே நேராக வந்தீங்கன்னா மணிகுண்டு, முத்தால்பேட்டை, காந்தி வீதி பக்கம் டவுன் லிமிட்டு. நல்ல ஏரியா. சங்கரதாஸ் சுவாமிகள் ஜிஞ்சர் ஓட்டுக்கு பேக் சைடு வரும். தயவுசெய்து பார்க்கணுன்றவங்க என்னை கூப்பிடுங்க, நான் வரேங்க. நீங்களே தேடாதீங்க, தேடி அவசரப்படாதீங்க, நான் கூப்பிடுங்க தயவுசெய்து. ஏன்னா நானும் டவுனில் தாங்க இருக்கிறேன். கூப்பிடுங்க, நான் வந்து காமிக்கிறேன். வீட்டை வந்து பாருங்கள். ஏன்னா பார்ட்டி அங்கே இல்லைங்க, ஹவுஸ் ஓனர் அங்கே இல்லை, அவங்க வெளியில் இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களா, அங்கே இருக்கிறாங்க அவங்க இங்கே இல்லை. அதனால் சாவியை கொண்டு வரணும், கொண்டு வந்து தான் சார் காட்டுவாங்க அவங்க. ஓகே சார், நன்றி. மற்றபடி வேறு எதனா தகவல் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.